அடுத்த வாரம் முத்து வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணதுனால ரொம்ப வீட்டில் பிரச்சனையாயிடுச்சு. வேகமாக காலையில் சாமிக்கிட்ட மணி அடித்து சாமி கும்பிட்றாரு. எல்லாரும் வெளியில் வந்து ஹாலில் கிண்டலாக பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஏற்கனவே நிறைய சபதம் விட்டீங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, இதில் ரெண்டாவது சபதமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க ரோஹிணி, நேற்று பண்ணது தான், இன்றைக்கி வந்து இவர் சொல்கிறாருல அதுபடி தான். ஆனால் இல்லை, அப்பா வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டார், அவர் வேதனைப்பட்டது தாங்க முடியாமல் தான் நான் போய் குடிச்சிட்டேன். முத்து வந்து சொல்கிறாரு, இதே மாதிரி தான் எத்தனை வாட்டி நீ சொல்கிறடா அப்படின்னு மனோஜ்லாம் கிண்டல் பண்ணுறாரு. இனிமே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சாமி முன்னாடி சத்தியம் கொடுக்குறாரு. எல்லோரும் வியப்பாக பார்க்குறாங்க. ரொம்ப மனப்பூர்வமாக சத்தியம் பண்ணதுனால அவங்க அப்பாவும் நம்புகிறாரு. என்னை நம்புப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னதும் மனோஜ் சொல்கிறாரு, இவன் இப்படி தான் எப்போவுமே இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயன்ட்டு அப்படிமா. உடனே முத்து சொல்லுவார், சத்தியமாக அப்பா மனசு வேதனைப்பட்டு அழுததுனால தான் போய் நான் குடித்தேன், இல்லைன்னா சத்தியமாக நான் குடிச்சிருக்க மாட்டேன்ப்பா, இனிமேல் உன்னை நான் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை நம்புப்பான்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.